இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, சிக்ஸ்த்தில் குடிமையியலில் ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னா, பன்முகத்தன்மையினை அறிவோம். இந்தியாவில் ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. இந்தியா ஒரு துணை கண்டம். பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிப்பது 2 காரணிகளை வச்சு தீர்மானிக்கிறாங்க. ஒன்று நிலவியல், இன்னொன்று காலநிலை கூறுகள். அதிக மழை பெறும் பகுதி என்னென்னா மேகாலயா, மவுசின்ராமை சொல்லுவாங்க. குறைந்த மழை பெறும் பகுதி அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்சால்மரை பற்றி சொல்லுவாங்க. சமூகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு பொது நலத்திற்காக இணைந்து வாழ்கிற மக்கள் இணைந்து வாழும் இடம் தான் என்னென்னா சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமூகத்தோட ஒரு அடிப்படை அழகு அப்படின்னா அது குடும்பம். இது குடும்பம் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்தம் முக்கிய மொழிகள் மொத்தம் 122 மொழிகள் இருக்குது. அது மற்ற மொழிகளை எடுத்துக்கிட்டோம்னா அது 1599 மொழிகள் இருக்குது. இவ்வளவு மொழிகள் இருக்குது அப்படின்னு 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகமாக பேசப்படுற மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி, வங்காளம், மராத்தி, தெலுங்கு, தமிழ் இதுதான் அதிகமாக பேசப்படுது. இது இத்தனை பர்சன்டேஜில் பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்தி 43.63%, வங்காளம் என்னென்னா 8.30%, தெலுங்கு 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் 5.89%. இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் முதல்ல இருந்துச்சு. 8வது அட்டவணையின்படி இந்தியா என்னென்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டாங்க. இதில் தனியாக செம்மொழிகள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த செம்மொழிகள் 2004 ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது தமிழ் மொழி தான். 2004 தமிழ், 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு கன்னடம், 2013 மலையாளம், 2014 ஒடிசா, இப்போ 2024 மொத்தம் 5 மொழிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. மராத்தி, பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, பெங்காலி அப்படின்னு 5 மொழிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க.